இங்கே யமனாடி இருவருமாக பரிவார சேனைகளோடு வந்திருக்கிறீரே, மாமா என்ன காரணம்? நாங்கள் சொல்லுவோம் கேட்டாருள் நாதா. ஐயா நீங்களோ அசினாபுரத்தை விடுத்து இங்கே எம்முடைய துவரை நாடி வந்திருக்கிறீர்கள். என்ன காரணம் என்று கேட்டால் சொல்லுவோர் கேட்டருள்வீனாதா சுந்தரி உள் சென்னை கோதா அப்படின்றாரு. ஆமா, இவருக்கும் வயது முதிர்ந்த காலம், இவருக்கு வயசாச்சு. ஆனால் இவருக்கும் வயது தாத்தா வயசாகிறாரு அவரு. ஆனால் உன் அருமை பெண்ணு கேட்கிறாரு, கேட்டு வந்திருக்கிறார். விளையாட்டா கேக்குது மாமா, தெரிஞ்சே தெரியாத மாதிரி கேக்குறது. இந்த ரெண்டு பேர்ல யாரு கேக்குறீங்க? கேட்க வந்திருக்கிறான். யாருக்கு சந்தேகம்? என்ன காரணமாக வந்தீர் என கேட்டவுடனே ஆமா சொல்லுவோம் கேட்டு அருள்வீனாதா சுந்தரி உன் பெண்ணை தொலைங்க பெண்ணு கேட்க வந்திருக்கிறார் இல்லையா? யாருக்கு யாருக்கு? பல்லவன். ஓஹோ, பல்லவன் என் பிள்ளைக்கு. ஒருவனுக்கு அடித்தாலும் ஆட்டரை இப்படி எல்லாம் அடிக்க வேண்டும். குடுக்கிற தெய்வம் கோரிய பிச்சுன்னு குடுக்கணும். நாமோ ஏழ்மை குடியில் பிறந்தவர்களாகும். ஆமா, நமக்கென்று சொல்ல இருக்கும் 30 ஆடு சொத்து பத்து அதான் இருக்கிறது. உண்மைதானே? பேர் பெற்ற ராஜா இவரு பேரரசர். அவருடைய மகனுக்காக ஆமா, இலக்கிய குமாரனுக்காக பெண் கேட்டு வந்திருக்கிறார். இவர் பெண்ணை கேட்கிறாரு. அதிர்ஷ்டம் தானே? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. போய் கணமுடன் உங்கள் சம்பந்தம் கணமுடன் உங்கள் சம்பந்தம் கிடைத்தாதே மாறாக வந்தவை ஏகமாய் உச்சாரமாய் நீங்க செய்த பாக்கியம் தாங்க ஐயா. ஆனால் என் அருமை மகளை உன்னுடைய மகன் இலக்கிய குமாரனுக்கு தருவதற்கு யாதொரு குறையும் அல்ல. அப்ப தாமரம் கொடு, தாமரம் கொடு, அந்த வேலை முடியுது. வந்து கேட்ட போட்டு தரன்னு சொல்லிட்டாரு. பெண்ணு தரம் நாவல் சொன்ன போதுமா ஒரு தாமரம் கொடுங்க மாமா, அவ்வளவுதான் வேலை முடிஞ்ச மாதிரி. பத்தியா பட்டுனு அதான் ஒரு பெண்ணை தரணும்னு ஒரு தாம்பலம் மாற்ற வேண்டும். தாம்பலம் ஒப்பு தாம்பலம் அவர் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. நியாயம் இருக்குதாங்க. அவர் பறக்குறாரு அப்ப கூட அவ்வளவு அவசரமா கேக்குறாரு. எவ்வளவு வேணாடே எங்க நாட்டுல. ஐயா தாம்பலம் போடு தாள் ஒரு ஊர்ஜம், அதனால தான் கேக்குற தாம்பலம். ஆனால் தாம்பலம் தருவதற்கு ஆனால் என்றாலே அது ஒரு சிந்தனையில எப்ப நிறுத்துறாரு பகவான். ஆனால்னா தவறாக நினைக்க வேண்டாம். ஆழ்ந்த சிந்தனை. இல்ல மாமா, உங்களை கொஞ்சம் கூட பாத கொஞ்சம் பயந்தா எனக்கு. ஏன் எத்தனை விஷயத்துல போனா கொஞ்சம் பயந்தா எனக்கு. ஏங்க? ஆமா, எங்க சாமியார் பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? அப்படி எங்க மாமா சிறுகத்துல பல அர்த்தம் சரி. ஐயா, ஒரு ஆளை வாய் வச்சிருவாரு. எல்லாரும் தான் வாய் வச்சிருவாரு. அடிய பழம் தள்ளி அதுவும் தள்ளி விடுவாரு எங்க மாமா சிரிப்புலயே. ஐயா, ரொம்ப அனுபவப்படுறேன் மாமா. ஒரு தாமரம் தாங்க மாமா.
அன்றாடுகிற மகாராஜரே, ஜெயகாமியே, ஆனால் நீங்கள் பரிவார சேவைகளோடு என்னருமை மகள் சுந்தரியாரை பெண் கேட்க வந்திருக்கிறீர்கள். ஆமா ஆனால் அன்றாடு நான் திருநாமம் சாத்தக்கூடிய பெட்டி கோபால பெட்டி. கோவண பெட்டி. ஆமா, ஆஹா. அது எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறியா? எவ்வளவு இருக்கு மாமா? 4 அடி நீளம், ஓஹோ, 1/2 அடி அகலம். அரடிய காலம். அன்றாடு நான் திருநாமம் சாத்தக்கூடிய கோபால பெட்டி நிரம்ப கெட்டி பொன்னாக பதர் நீக்கி கெட்டி பொன்னாக கொடுத்தாள். எட்டி போல கொடுத்தால் நான் என் அருமை மகள் சுந்தரியாலை தருவதற்கு யாதொரு தடையில்லை. அடே மாமா, கேக்குறதா ஒரு மூட்டை மூட்டையா லோடு லோடா கேட்டிருந்தா கூட வாரி வந்து கொடுத்துருப்பேன் நானு. நான் பொண்ணு கேட்க வரும்போது நான் சும்மா வந்தேன். உனக்கு எவ்வளவு வரும் மாமா? கேளு மாமா, நான் தரேன் மாமா. ஜஸ்டமாய் போந்தாரு மகாராஜரே, நீங்கள் எவ்வளவோ பொன்பொருள் கொண்டு வந்திருக்கலாம். சுவாமிகள், எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன்? நான் பெண்ணு கேட்க வந்தேன் பாரு. ஆமா, வருகின்ற பொழுது அங்க பார்த்தா இல்லையா என்ன லைனா வந்துகிட்டே இருக்குது. 7 லட்சம் ஒட்டகத்து மீது பொண்ணு கொண்டு வந்திருக்கிறேன். வந்துக்கிறீங்க பொண்ணு கேட்க வரும்போது நம்ம கொண்டு வந்துற பொருள். ஆமாயா, அந்த பொன் பொருள் போதுமா இல்ல வேணுமா? கேளு மாமா. ஐயா, நீங்கள் கொண்டு வந்திருப்பது அஸ்தினாபுரத்தில் 7 லட்சம் ஒட்டகத்தின் மீது கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் அங்கே நான் கேட்டது என்னுடைய கோபால பெட்டி நிரம்ப 1 அடி நீளம் 1/2 அடி அகலமுள்ள கோபால பெட்டி. அன்றாடு நான் திருநாமம் சாத்தக்கூடிய பெட்டி ஆகும். அதிலே நீங்கள் பதர் நீக்கி பொன்னாக கெட்டி பொன்னாக தர வேண்டும். கால் மாத்து, அரை மாத்து, முக்கா மாத்து, முழு மாத்து, 10 மாத்து தங்கம். அதான். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெரிய வட்டப்பாறை ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி அந்த வட்டை பாறையின் மீது நீ கொண்டு வந்திருக்கும் பொன்னை ஒட்ட வேண்டும். மாமா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஏடா ஓ, பாறை என்பது மொட்டையா இருக்குமா? ஆமா, மொட்டை பாறை. அந்த மொட்டை பாறை மீது தங்கத்தை கொண்டு நிக்குமா? கெட்டியான பண்ணா நிக்கும். அது ஒரு இதுனா? ஆமா, அத முதல்ல சொன்ன கால் மாத்த, அரை மாத்த, முக்கா மாத்து, ஏன் அங்கே மாத்து. மலை போல் குவித்து என்னுடைய பக்தனாக விளங்கும் ஆஞ்சநேயன் ஆஞ்சநேயரை விடுத்து அங்கே தூற்றி பதர் நீக்கிய கெட்டி பொன்னாக என்னுடைய கோபால பெட்டி நிரம்ப அளித்தால் என் அருமை மகள் சுந்தரியாலை தருவதற்கு யாதொரு தடையில்லை. மாமா, எல்லாம் விளையாட்டா சொல்றியா மாமா? ஐயா, நீங்கள் கொண்டு வந்த பொண்ணு கொண்டு போய் இந்த வட்டை பாறையின் மீது அவை அத்தனையும் கொட்டுங்கள். மாமா, கொடுத்த தப்பு இல்ல. ஆமா, அந்த தங்கம் ஏடா ஓ, நெல்லு தூத்துவாங்க பாத்துக்கிறேன் நானு. உண்மைதான். தங்கத்தை தூத்த முடியுமா? ஏன் தூத்த முடியாது? சரி, தூத்தலாம். ஆமா, தூத்துறாள் யாரு? ஆஞ்சநேயர். என்ன மாமா, அந்த ஆள் கை சும்மா இருக்குமா? அப்படியே முகத்தை குச்சி அழகா தூத்துவாரு. தங்க முகத்தை கரெக்டா மாமா, அவர் பொருள் பெண் வேண்டுமா வேண்டாமா? ஐயோ மாமா, பொண்ணு வேணும் மாமா. நான் சொல்றதை செய்ய முடியுமா? என் குழந்தை ஒத்துக்கலாம் நிக்குது. 9 கட்டி அது பண்ணி வை நிக்குது. 9 வாட்டி சொல்லு பண்ணி. சாரி, அதை விரைவதாக
என்னுடைய பக்தனாக விளங்கும் ஆஞ்சநேயன் சீக்கிரம் வரச்சை வரச்செய்கிறேன் இங்கே ஏவம் இந்த ஒட்டகத்தின் மீது வந்திருக்கிற இந்த பொங்கலை மலை போல் குவித்திருக்கிறார். குவித்திருக்கிறார். துரியோதன மகாராஜா எப்படி குவித்திருக்கிறாரு? மலை போல். மலை போல் குவித்திருக்கிறார். ஆமா. அதனால் இந்த மலை போல் குவித்திருக்கும் பொன்னை தூற்ற வேண்டுமையானால் உன்னுடைய பக்தர் ஆஞ்சநேயன் ஒரு நாள் தான் முடியும். அழைத்து வருகிறேன் சுவாமி.